இன்னும் ஒரு அம்மா. அவருக்கு வயது ஒரு 80 தாண்டி இருக்கும். வழக்கம் போல் குளிக்க சென்றவர் 2 மடக்கு தண்ணீர் எடுத்து தலையில் ஊற்றிக் கொண்டார். அவ்வளவுதான். பாத்ரூமில் இருந்து தடால் என்று ஒரு சத்தம். அவன் வீட்டில் இல்லை. தெருக்கோடியில் உள்ள நெல்லை குசலம்மாள் காய்கனி கடைக்கு சென்றிருக்கிறான். காய் ஏதாவது வாங்கி வரலாம் என்றுதான் போயிருக்கிறான். அவன் மனைவி அச்சத்துடன் பாத்ரூம் அருகே சென்றாள். என்ன சத்தம் என்று பார்த்தாள். மாமா, மாமா, என்னாச்சு? கதவை திறங்கோ. 4 முறை கத்தி நிறுத்தினாள். அம்மா, அம்மா என்று 2 தடவை ஈனஸ்வரத்தில் ஒரு குரல் பாத்ரூமிலிருந்து வந்தது. மாமாவின் குரல்தான். பாத்ரூம் கதவை தன் பலங்கொண்ட மட்டம் தட்டினாள். என்னம்மா, என்னாச்சு? என்ன சத்தம் இங்கே? கீழே இருந்து வீட்டின் சொந்தக்காரர் கூச்சலிட்டபடி படிகளில் ஏறி உள்ளே வந்து கொண்டிருந்தார். வீட்டை கட்டி அதை வாடகைக்கு விட்டுட்டு வீட்டு சொந்தக்காரங்க படுற பாடு இருக்கே, வீட்டு உரிமையாளர் சொல்லி கொண்டார். சாரு எங்கே? அவர் கடைக்கு போயிருக்கிறார். என்ன ஒரே சத்தம்? பாத்ரூம்குள் மாமா குளிக்க போனார். தடால்னு ஒரு சத்தம். அவ்வளோதான் கேட்டது. என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்கு. கதவை தாழ்பா போட்டுட்டு குளிக்க ஆரம்பிச்சிருக்கார். அவருக்கு என்னமோ ஆயிற்று. கூப்பிட்டா பதில் இல்லை. அம்மா, அம்மான்னு 2 தரம் சன்னக்குரில் மாமா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வீட்டு சொந்தக்காரர் பாத்ரூம் கதவை தட்டினார். 1 முறை இல்லை, 4-5 முறைக்கு தட்டினார். ஒன்றும் ஆகவில்லை. மாமா மயங்கி விழுந்திருக்கணும். அவன் 2 முருங்கைக்காய்களை கையில் பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வாயிலில் 2 செருப்பு இருந்தது. யாரோ வந்துதான் இருக்கிறார்கள். யார் அது விருந்து? அவன் குரல் கொடுத்து கொண்டே வந்தான். வாங்கோ, இங்கே வாங்கோ. பாத்ரூம்குள்ளே மாமா இருக்கார். கதவு தாழ்பா போட்டிருக்கு. வீட்டு சொந்தக்காரர் பாத்ரூம் அருகே நின்று கொண்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறது? அவன் புலம்பினான். வீட்டு சொந்தக்காரர் வாயை திறந்தால்தானே. அவன் எட்டி பாத்ரூம் கதவை ஓர் உதை விட்டான். கதவு வாயை பிளந்து கொண்டு ஒரு ஓரமாயிற்று. இதெல்லாம் என் கஷ்டகாலம் முணுமுணுத்தார் அவர். அவன் அப்பா என்று அலறினான். அப்பா பாத்ரூம் குழாயை பிடித்து கொண்டு கண்கள் மூடியபடி நிர்வாணமாய் கண்ணா பின்னென்று காணப்பட்டார். முதல்ல இந்த வேஷ்டியை மேலே போடுங்க. அவன் மனைவி கொண்டு வந்து கொடுத்தாள். மூவருமாக அந்த பெரியவரை முடிந்தும் முடியாமலும் தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்தனர். பெரியவர் கண் திறக்கவே இல்லை. பின்மண்டையில் ரத்தம் லேசாக கசிந்து கொண்டிருந்தது. அப்பா கண்ணை திறையேன், அப்பா கண்ணை திறையேன், அவன் கதறினான். வீட்டு உரிமையாளர் பெரியவனின் நெஞ்சு, வயிறு, கைகள் எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு பார்த்தார். என்னாச்சு சார், என்னாச்சு சார்? அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அதற்குள்ளாக அந்த வீட்டு உரிமையாளரின் மனைவி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தாள். சைரன் எழுப்பிக் கொண்டே வந்த ஆம்புலன்ஸ் அந்த வீட்டு வாயில் நின்று கொண்டது. ஸ்ட்ரக்சரை பிடித்து கொண்டு இருவர் உள்ளே வந்தனர். கம்ப்யூட்டர் கணக்குக்கு வந்திருந்த ஒருவர் வீழ்ந்துவிட்ட பெரியவரை தொட்டு பார்த்தார். அவரின் கண்களை திறந்து என்னாயிற்று என்று பார்த்து கொண்டார். பெரியவரின் 2 கண்களும் சிவந்திருந்தன. இது எப்படி ஆச்சு? பாத்ரூமுக்கு குளிக்க போனவர் வழக்கமாக போகிறது தான். இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. தடால்னு ஒரு சத்தம். போய் பார்த்தா பாத்ரூம் கதவை திறக்க முடியலை. மாமா மாமான்னு கத்தினேன், பதில் இல்லை. உள்ளேயே விழுந்துருக்கார். இது மாதிரிக்கு எப்போவும் நடந்ததும் இல்லை. அப்புறம் பாத்ரூம் கதவை கஷ்டப்பட்டு உடைச்சு திறந்தோம். உள்ளார பார்த்தா இப்படி. அவன் மனைவி சொல்லி முடித்தாள். பெரியவரை ஸ்ட்ரக்சரில் வைத்து ஆம்புலன்ஸ்காரர்கள் தூக்கி கொண்டு வெளியே போனார்கள். அவனும் அவன் மனைவியும் ஆம்புலன்ஸில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அவள் கேட்டாள். சீபா மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கிருந்து தான் இந்த வண்டியும் வந்திருக்கு. அவன் பதில் சொன்னான். அவன் தந்தையை ஒரு முறை பார்த்து கொண்டான். அப்பா, அப்பா என்று அழைத்து பார்த்தான். எந்த பதிலும் இல்லை. கண்கள் மூடிதான் இருந்தன. அவள் பிரம்மை பிடித்தோர் போல் உட்கார்ந்திருந்தாள். வண்டி ஓய் ஓய் என்று குரல் கொடுத்து கொண்டே சாலையில் பயணித்தது. சீபா மருத்துவனின் அவசர சிகிச்சை பகுதிக்கு சென்று வண்டி நின்றது. பெரியவரை அதே ஸ்ட்ரக்சரோடு உள்ளே கொண்டு சென்றார்கள். அவனும் அவளும் வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். பரிசோதித்த மருத்துவர் வெளியே வந்தார். யாரு? நீங்கள் தான் இந்த கேஸோட வந்தீங்களா? இருவரும் டாக்டர் அருகே சென்று நின்று கொண்டார்கள்.
பின்மண்டையில் அடி. அடி பலமா இருக்கு. வயசானவர், அதுவும் ஒரு விஷயம். நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறது தான் நல்லது. சட்டுன்னு புறப்படுங்க. ஒன்றும் யோசனை பண்ணாதீங்க. அந்த மருத்துவர் நகர்ந்து கொண்டார். அப்படியே ஸ்ட்ரக்சரோட இந்த பெரியவரை பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துடுங்க. கட்டளை தந்துவிட்டு போனார். குடியிருக்கும் அவன் வீட்டின் உரிமையாளர் சீபா மருத்துவமனை வாயிலில் நின்று கொண்டிருந்தார். சார், பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போக சொல்லிட்டா. கேஸு கொஞ்சம் சிக்கல் தெரியுது. எனக்கு பயமாக இருக்கு சார். இப்போதான் தைரியம் வேணும். ஒன்றும் ஆயிடாது, பயம் வேண்டாம். எனக்கு சின்ன ஒத்தாசை பண்ணணும் நீங்கள். ஏன்னா ஆம்புலன்ஸை பாருங்கள். நமக்கு ஏகப்பட்ட காரியம் தலைக்கு மேலே இருக்குது. அவன் மனைவி எச்சரித்தாள். மாமி, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது. நெருப்புனா வாய் வெந்துடாது. பெரியவருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆனா இங்கே நீங்கள் குடியிருக்கிற ஆத்துக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கே தெரியும், நாளைக்கு என் பேரனுக்கு ஆண்டு நிறைவு. பொண்ணு மாப்பிள்ளை பேர குழந்தை சம்மந்தி ஆத்துக்காரரா எல்லாரும் ஒரு வேன் வச்சுட்டு இப்போவே வந்துடுறா. ஆற்றுல தான் சுபங்கள் எல்லாம் நடக்க போகிறது. முதல்ல என் பேரனுக்கு சுய கிரகத்தில் ஒரு விசேஷம் பண்ணுறேன். ஆயுஷ ஹோமம், நவகிரக பூஜை எல்லாம் இருக்குது. மயிலாப்பூர் ரேவதி மகா கணபதிகள் பிரதானமாக இருந்து பண்ணி வைக்கிறார். அதை பின்னமாக ஆக்கிடாதீங்க. எங்கள் காதில் அசுபம் எதுவும் விழவே பிடாது. பேர குழந்தை பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு நல்லபடியாக அனுப்பி வைக்கணும். அவன் 2 கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார். அங்கே என்ன பேச்சு? ஏறுங்க வண்டியில். எதை எப்போ பேசுகிறன்னு ஒரு விவஸ்தை இருக்கணும். ஆம்பளைன்னா அதுக்கு ஒரு லட்சணம் வேண்டாமா? மாமி எகிரி பேசினாள். என்னை மன்னிச்சுடுங்க என அவர் ஆரம்பித்தார். ஆம்புலன்ஸ் வண்டி புறப்பட்டு விட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் சைரன் கொடுத்து கொண்டே வண்டி சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. அப்பா இன்னும் அதே ஸ்ட்ரக்சரில் அப்படியே கிடந்தார். கண்கள் மூடி கிடந்தன. ஹைதராபாத்தில் இருக்கிற உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தம்பிக்கும் தகவல் கொடுங்க. டெல்லியில் இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுக்கும் தகவல் சொல்லிடுங்க என்றாள் அவன் மனைவி. அவன் கண்கள் ஈரமாகி கண்ணீர் வழிந்தபடி இருந்தது. தகவல் கொடுத்தணும்னு சொல்றியா? ஆமாம், உடனே செய்யுங்க. வீட்டு ஓரம் என்கிட்ட சொன்னது என்னன்னு தெரியுமா? நோக்கு காதில் நல்லா விழுந்ததே. எனக்கும் சேர்த்து தான் அவர் சொன்ன செய்தி. அந்த ஆத்துமாமே லேசுப்பட்டவர் இல்லை. ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம், ஆதித்ய ஹிருதயம், லலிதா சகஸ்ர நாமம், துளசி பூஜை இன்னும் இருக்கே. அனுமன் ஷலச்சான் பாராயணமாக சொல்லுவா. ஆனால் மனசு தான் மாமிக்கு கூறுமே. அப்பா எழுந்துட்டு நடக்கணும். நடக்கட்டும், யார் இல்லைன்னா. உங்கள் தம்பிக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் செய்தி சொல்லியாச்சா? ஆச்சு, புறப்பட்டு வராளா? வரலாம். பெரிய ஆஸ்பத்திரியில் சொல்கிறத வச்சு நான் பேசணும். அவன் அவளுக்கு பதில் சொன்னான். ஆம்புலன்ஸ் வண்டி அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்தது. மாமா, மாமா அவள் அழைத்து பார்த்தாள். அசைவு கூட இல்லை. மார்பு கூடு அசைந்து அசைந்து மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை விரைந்து ஓட்டி கொண்டிருந்தாள். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. அவளோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். பெரிய ஆஸ்பத்திரி வந்தது. ஸ்ட்ரெச்சரை இறக்கி அப்பாவை அவசர சிகிச்சை பிரிவு வழியே உள்ளே கொண்டு போனார்கள். அப்பாவின் பெயர், வயது, விலாசமும் கேட்டார்கள். அவ்வளோதான். வெளியே போய் மருந்து வாங்கி வரணும். ஒரு லிஸ்டை அவனிடம் கொடுத்தார்கள். அவன் அதனை எடுத்துக்கொண்டு சாலை பகுதிக்கு வந்தான். பெரியவரை தீவிர சிகிச்சைக்கு என அழைத்து போனார்கள். அவன் மருந்து வாங்கி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தான். அவனும் அவளும் மருந்துகளோடு ஐசியூவின் வெளியே காத்திருந்தார்கள். ஒரு நர்ஸ் வெளியே வந்தாள். மருந்து வாங்கி வந்திருக்கிறோம். அவன் அந்த நர்ஸிடம் கொடுத்துவிட முயற்சி செய்தான். அவள் அதனை சட்டை செய்யவில்லை. சார், உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க அவனிடம் சொன்னாள். நீ இந்த மருந்து வச்சுக்க சொல்லி அவன் உள்ளே நுழைந்தான். அவன் தந்தை படுக்கை அருகே டாக்டர் நின்று கொண்டிருந்தார். இன்னும் 10 நிமிஷம், அதுக்குள்ளே பெரியவரை வெளியில் கூட்டிகிட்டு போயிடணும். இல்லைனா போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு போயிடும். சட்டுன்னு இங்கேருந்து கிளம்புறத பாருங்கள். சார், என்ன சார் சொல்கிறீங்க? அப்பாவுக்கு என்னதான் ஆச்சு? இந்த செய்தி சொல்லவா என்னை மருந்து வாங்கிட்டு வர சொன்னீங்க? நம்பி மோசம் போயிட்டேனே சார். குழந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அவருக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக வேண்டியது என்னன்னு பார்க்கணும், தெரியுதா? டாக்டர் கொஞ்சம் கராராக பேசினார். அப்பா அவ்வளோதானா சார்? இனி என்ன செய்ய முடியும் சார்? உங்கள் அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாரா? அவருக்குன்னு இருந்த அந்த ஒரு அப்பா இருக்கிறாரா? இல்லை, அந்த அம்மா தான் இருக்கிறாங்களா? டாக்டர் நகர்த்து கொண்டார். அப்பாவை பார்த்தான். எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே கட்ட மாதிரி கிடந்தார். மூக்கிலும் வாயிலும் ஏதோ சிறு குழாய்கள் மட்டும் செருகி கிடந்தன. அப்பா
நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அலறினான். அருகில் இந்த நர்ஸ், இவர் ஒய்ஃப் இருக்காங்களா அவனிடம் கேட்டார். அம்மா தம்பியோட ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. வயசான காலத்தில் ஏன் பிரித்து பிரித்து வைக்கணும்? ஏதானா ஒரு இடத்துல ஒன்றா இருக்கலாம்ல. அப்பா இப்போ எப்படி இருக்கிறாரு? என்ன திரும்பவும் அதே கேள்வியா? நீங்கள் அவரை வெளியே தூக்கிட்டு போனால் உண்டு. இன்னும் 10 நிமிஷத்தில் கேஸ் மார்ச்சரிக்கு போயிடும். என்ன நர்ஸ் சொல்கிறீங்க? அவர் கண்ணு திறக்கலை, பல்ஸ் இறங்கிட்டு இருக்கு, டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டார்ல. ஐயோ அப்பா! அவன் கத்தினான். வெளியில் போங்க முதல்ல என்றாள் நர்ஸ். வண்டி தள்ளுபவர்கள் இருவர் அவன் அருகே வந்து நின்றனர். அதில் ஒருவன் ஆரம்பித்தான். இது எப்படி சார் ஆச்சு? பாத்ரூமில் குளிக்க போனவர் விழுந்துட்டாரு. இதுக்கு இம்மா தொலைவு வரணுமா? அங்கேயே இது அசமடைக்கு போலீஸ் கேஸுன்னு இல்லாமல் போயிருக்கலாம்ல. ஆளுவ விவரம் இல்லாமல் கிடந்து லோலுப்படுவ. சார் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசுகிறீங்க. சாரு, இது ஆக்சிடெண்ட் கேஸு. இதை நீங்கள் குடியிருக்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கெரீப் எஸ்ஐ கையெழுத்து இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பிறகு ஐயாரு சனத்தால் தச்சு உங்கள் கைக்கு வரும். நெடுக்கு வண்டியில் அப்பாவின் சவத்தை நீட்டி படுக்க வைத்தார்கள். வண்டி லேசாக நடந்து பிணவர பகுதி நோக்கி சென்றது. அவன் மனைவி எப்போதோ உள்ளே வந்து விட்டிருக்கிறாள். எந்த அசைவும் இல்லாத மாமாவை படுக்கையில் ஒரு முறை பார்த்து முடித்தாள். அவன் அவள் கைப்பிடித்து அழுதான். இப்போ என்ன செய்கிறது? உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் தம்பிக்கும் நான் செய்தி சொல்லிட்டேன். காலம்பரக்குள்ளே அவங்க இங்கே வந்துடுவாங்க. எல்லாம் முடிச்சிட்டியா நீ? அவன் தேம்பி அழுது விட்டான். அவன் அப்பாவின் சவம் இன்னும் பிணவரை நோக்கி பயணித்து கொண்டிருந்ததை இருவரும் பார்த்து கொண்டே நின்றார்கள். டக்குன்னு பெரியவரை வெளியே கொண்டு போயிருக்கணும். இப்போ கேஸுன்னு ஆயிட்டு என்ன செய்வீங்க? உங்கள் ஏரியா எஸ்ஐ கிட்ட விஷயம் சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கியாகணும். பிறகுதான் ஃபார்மாலிட்டி முடிஞ்சு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நர்ஸ் சொல்லி சென்றார். மாலையாகிவிட்டது. பசி இருக்கிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளை வாங்கி வைத்துக்கொண்டு இருவரும் தின்று முடித்தார்கள். இனி இங்கே யாரும் இருக்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. வாட்ச்மேன் குரல் கொடுத்து கொண்டே வந்தான். நீங்கள் என்ன செய்தி? கிளம்புங்க கிளம்பு. செய்தி சொல்லியாச்சுன்னா ஆவுற காரியம் மேற்கொண்டு எம்மானம் இருக்குதுல்ல. ஆமாம், உங்களுக்குள்ள அந்த ஐயர்னு இருப்பார்ல, அவர் மொத்த காரியம் பார்த்துக்குவாரு. முதல்ல அவர்கிட்ட செய்தி போயிட்டுதா? இனிமேதான் அவன் பதில் சொன்னான். எல்லாரும் எல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். எங்கே போகணும்? ஜில்லாவரம், பம்மல் கிருஷ்ணா நகர், தேவலாம். நல்ல ஊர் பேர் சொல்கிறீங்க. வந்த வேகத்துக்கு பெருசு இட்டுக்குது. இந்த காம்பவுண்டு தாண்டி இருந்ததுன்னா எம்மா மிம்சம் இல்லை. ஜில்லாவரம் போய் அவங்ககிட்ட சீட்டு வாங்கியாரணும். அது ஒரு துன்பம். இருவரும் இப்போது மருத்துவமனையின் காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நின்று கொண்டார்கள். ஆத்து வாதியாண்ட செய்தி சொல்லிடணும். இப்போவே பேசுகிறேன். அவரும் அந்த ஆண்டு நிறைவுக்கு போகிற மனுஷன். நம்ம தான் குடியிருக்கிற வீட்டுக்கே போக முடியாமல் இருக்கிறோம். கண்டிச்சு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நம்ம ஹவுஸ் பண்ண சொல்கிறது ஒரு துளி நியாயம் இருக்குது, தர்மம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது தான் அவருக்கு யோசனையே இல்லை. அப்பாவை எடுத்துட்டு எங்கே போகிறது? நமக்குன்னு சொந்த வீடு இருக்கணும். இல்லை வீட்டு ஓனர் மனுஷன் தன்மையாக நடந்துக்கணும். ஆம்புலன்ஸ்கள் எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தன. இறுதி சரண்டு புரோக்கர்கள் வந்து வந்து நச்சரித்து கொண்டிருந்தார்கள். ஏப்பா, மிஸ்டு கால் இருந்தது, நீ கூப்பிட்டாயா? மாமா, வாத்தியார் மாமா தானே பேசுகிறது? ஆமாம், அந்த கிருஷ்ணா நகர் சின்ன பார்கண்ட மாடியில் இருக்கிறேரே அவர் தானே? கரெக்டாக சொல்லிட்டீங்க. என் அப்பா காணாம் ஆயிட்டார். நான் ஆத்துக்காரியோட பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்க. போன திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு ஜோடி பூணூல் வேணுண்டார். இன்னும் நான் கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்குள்ளே இத்தனை அவசரம். பிரதாப்தம் அவ்வளோதான். பகவான் இருக்கிறான். ஆமாம், விடிஞ்சா அந்த ஆண்டு நிறைவு இருக்குது. உங்கள் ஹவுஸ் ஓனர் ஆற்றுல அவர் என்ன சொல்வாரோ? அவர் பாடி எடுத்துட்டு ஆற்றுக்கு வரப்பிடாதுன்னு சொல்லிட்டார். அதான் ரொம்ப குழம்பி இருக்கிறேன். பந்துகள் வரணும், பாக்கிய காரியம் ஆகணுமே. இப்படி கஷ்டம் வரும்னு தெரியல. அதாவது தன் பாட்டில் நடந்துரும்னு நினச்சேன். உன் ஆம்புடையா உன்னோட இருக்காளா? ஆமாம், நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேலே வச்சுக்கலாம். 1:30யோட குளிகன் போயிடுது. ஆண்டு நிறைவுக்கும் நீங்கள் தான் வாத்தியாரா? ஆமாம், நானே தான். பொழப்பாச்சே. மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் வந்துடுற. எங்கே வர்றது? மசானக்காரங்கிட்ட சொல்லணும். அந்த காரியருக்கு ஆசந்தி வரணும். கரண்டா கட்டையான்னு தெரியணும்.
முதல்ல எங்கே பாடி வைக்கிறது, அப்புறம் எடுக்கிறது. ஒருத்தர் ஆற்று இலவு அடுத்த ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. யாரும் ஒத்துப்பா? இது பட்டணம் வேற. திரும்பவும் பேசுகிறேன். இப்பைக்கு ஒன்றும் முடிவாகலை. அவன் பேச்சை முடித்து கொண்டான். சாரு, சாரு, பெரியவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாச்சும் குரல் கொடுத்து கொண்டேன். அவன் வீட்டில் பெருக்கி பாத்திரை தேக்கி வேலைக்காரியும் அவள் புருஷனும் எதிரே வந்து நின்றார்கள். எங்கெங்கெல்லாம் சுற்றி நாங்கள் இங்கே வரோம். எனக்கு வழி புரியாதுன்னு என் புருஷனை இட்டாந்தேன். பெரியவர் எப்படி இருக்காரு? ஐயா போய் சேர்ந்துட்டாரு. அடக்கடவுளே, இதான் கடைசி முடிவா? அந்த பெரிய அம்மா கூட இங்கே இல்லை. ரவா துளசி தண்ணி கொட போகிற வாயை ஊற்றிட்டு உளுந்து கும்பிட கொடுப்பனை இல்லை. என்ன துன்பம் இது? பாத்ரூம் போனவர் அதோட சரி, ஒரு பேச்சு பேசலை. அந்த அம்மா தம்பி சின்ன ஒரு பாப்பா மாப்பிள்ள எல்லாம் வருதா? ஆமாம், எல்லாம் காலையில் வந்துடுவாங்க. இப்போ பிரேத பார்க்க வைக்குமா? இப்போ விடமாட்டாங்க. காசு கனமாக கேட்பாங்க. உள்ள போனோம் ஏகப்பட்டது கிடக்கும். வேலைக்காரியின் கணவன் பதில் சொன்னான். விரிஞ்சு பார்த்துக்கலாம், ஆனால் உருவ பார்க்க வைக்காது, மூஞ்சி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. வேலைக்காரியின் கணவன் எதையும் பாக்கி வைக்கவில்லை. இங்க என்ன செய்ய, நாளைக்கு வரலாம் என்றான் வேலைக்காரி. இருவரும் ஏதும் பேசாமல் இருந்தார்கள். என்ன ஒன்றும் பேசாமல் இருக்கிறீங்க? அவன் கூவென்று அழுதான். ஏன்பா அழுகுற? அப்பா வயசான பெரியவர் தானே. அப்பா செத்தது இந்த நிமிஷம் எனக்கு பெருசாக தெரியலை. ஆனால் பணத்தை எங்கே தூக்கிட்டு போகிறதுந்தா. ஏன் என்னாச்சு? ஓ, நாளைக்கு கீவூட்டில் பேரப்புள்ளிக்கு காது குத்துன்னு சொல்கிறாங்க. சாமியானை கூட போட்டு இருக்குதுல, மறந்தே போனேன். சிக்கலை எப்படியெல்லாம் வருது பாரு. இது வேலைக்காரியின் கணவன். என்ன செய்ய போகிற? நாளைக்கு அம்மா தம்பி பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் உறவுக்காரங்க வருவாங்க. நான் என்ன செய்கிறேன்னு முழிக்கிறேன். இதுக்கு ஒன்றும் முழிக்க வேணாம் சாரு. எனக்கு சொந்த வீடு அடையாத்து கரை ஓட்டில் இருக்குது. வெள்ளத்தில் அது உழுவும் எலும்பி நிற்கும். சவத்தை எங்கள் வீட்டுக்கு தூக்கியாந்துடு. தெருவு அடைச்சு சாமியானை போட்டு செண்டப்பை தூக்கிடுவோம். என்ன சொல்கிற? அவன் வேலைக்காரியின் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டான். தெய்வந்தான் எதிரே நிற்கிறதா என திடுக்கிட்டான். அம்மா என்று ஓங்கி கத்தினான். சாலையோரம் நின்றிருந்தவர்கள் அவனை ஒரு முறை பார்த்து திரும்பிக் கொண்டார்கள். நாங்கள் புறப்படுறோம், போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என் தங்கச்சி இருக்குது. தங்கச்சி ஆம்புளையா கூட ஜில்லாவரத்தில் போலீஸாக இருக்காரு. நான் என் பிள்ளைய என் வீட்டுக்காரர் அங்கே தங்கிக்குவோம். நீங்கள் ரைட்டா? ஐயா காரியத்தை நாளைக்கு நல்லபடியாக முடிச்சிடலாம். கடவுளே, எனக்கு சில்லவரம் ஸ்டேஷனில் ஒரு காரியம் ஆகணும். சொல்லு சாரு, என் தங்கச்சி புருஷனை போய் பாரு. என் பேரை சொல்லு. என்ன காரியம் ஆகணும்? கிரைம் எஸ்ஐ கிட்ட ஒரு லெட்டரை வாங்கியது கொடுக்கணும். அப்புறம் தான் பாடி கொடுப்பாங்க. அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிடுறேன். அவர் பார்த்துப்பாரு. ரொம்ப பெரிய ஒத்தாசை. ஒன்றும் இல்லை சாரு, போவதுக்குள்ளே என்னத்தை தூக்கிட்டு போகிறோம் சொல்லு. ஊடு தெரியும்ல, அனகாபுத்தூரில் அடையாத்து பாலத்துக்கும் தாழ செல்லியா கோயிலுக்கு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேஷன் திருப்பைப்பு இருக்கும். அதான் அடையாளம். புதுசாக சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு அடையாளத்துக்கு சொன்னேன். தாரம் தம்பட்ட ஒன்றும் இல்லை இவங்களுக்கு என்றான் வேலைக்காரியின் கணவன். படப்பையில் கொத்தனார் வேலைக்கு சென்று வருபவன் முதலில் சித்தால் சித்தல் எனதான் வேலைக்கு போய் வந்தான். வீட்டு வாசல் ஜாமையான அடையாளம் போதும்ல, பிறகு என்ன? உங்கள் ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு காரியம் பார்த்துக்குவாரு. மீண்டும் அவர்கள் இருவரும் புறப்பட்டன. என்ன செய்வ? எப்படியோ வேலை ஆகணும். யார் யாருக்கு எழுத்து எங்கே போட்டிருக்கதோ அப்படிதான். மெட்ராஸில் வாடகை வீட்லையும் ஃப்ளாட் வீட்லையும் குடியிருக்கிறது ரொம்ப துன்பம். அவளும் பெரிய ஆஸ்பத்திரி காம்பவுண்ட்லேயே நின்று கொண்டிருந்தாங்க. வீட்டில் 10 தேய்த்து கூட்டு வேலைக்காரியும் கணவனும் பிரச்சனைகள் வெகு எளிமையாக்கி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்மளை கடவுள் கைவிடலை என்றால் அவன் ஏதும் பதில் சொல்லவில்லை. முதலில் அம்மாவும் தம்பியும் வந்தார்கள். தொடர்ந்து பெற்ற பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தார்கள். ஒருவரை கட்டி கொண்டு அழுது புலம்பி எல்லாம் ஆயிற்று. வீட்டு வாத்தியாருக்கு கொடுக்க வேண்டிய தகவல் கொடுத்தாயிற்று. அவரும் அனகாபுத்தூர் விலாசத்துக்கு வருவதாக சொல்லிவிட்டார். இறுதி சடங்குக்கு வண்டி ஏற்பாடு. தாம்பரம் சானிட்டோரத்தில் மின் தகன மேடு, தர்மங்குடி தெலுங்கு மாமி மெஸ்ஸில் சின்ன குளியல். வந்தவர்கள் எல்லாருக்குமாக எளிய சாப்பாடு எல்லாம் அந்த வாத்தியார் பொறுப்பாயிற்று. காசு லேசாக கையில் வச்சு காசு இருந்தா கொஞ்சம் விவரம் தெரிந்த வாத்தியாருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பட்டணத்தில் எளிதாகவே கைகூடும். ஒரு சமாச்சாரம். அவன் காலையில் ஜில்லாவர காவல் நிலையை நோக்கி புறப்பட்டான். வேலைக்காரி தங்கை கணவர் அங்கிருந்து அவனுக்கு எல்லா ஒத்தாசை செய்தார். காவல் நிலையம் வந்த மாதிரியே அவன் அனுபவப்படவில்லை. இப்படியும் விஷயங்கள் முடியுமா என அவனுக்கு விந்தையாக இருந்தது. நான் அங்கே பேசிட்டேன், நீங்கள்
இந்த லெட்டர் மட்டும் கொண்டு போய் கொடுங்க, அவனுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அவன் மருத்துவமனைக்கு திரும்பினான். நடப்புகள் அனைத்தும் அனுசரிக்கப்பட்டன. உங்களுக்கு நினைவுக்கு வருகிற அந்த அத்தனையே சேர்த்துதான் அவன் அப்பாவை பாலித்தீன் பைக்குள் பொட்டலமாக்கி தந்தார்கள். ஒரே யூக்கலிப்டிஸ் மனம் மூக்கை துளைத்தது. பெரிய ஆம்புலன்ஸ் வண்டியில் சவத்தை நீட்டமாய் வைத்தார்கள். முக்கியமானவர்கள் மட்டுமே வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். சிலர் வேறு வேறு வண்டி பிடித்து வந்தார்கள். அனகாபுத்தூர் அடையாற்றுக்கரைக்கு கீழே உள்ள செல்லியாயி கோயிலுக்கு அருகே உள்ள சாமியான போட்டுன வீட்டுக்கு எல்லாரும் வந்தார்கள். அவன் வீட்டு வேலைக்காரி வீடுதான் அது. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் மட்டுமே இந்த விஷயம் தெரியும். இது நண்பனின் மீது. இது எனக்கு ஒரு உதவி. தற்செயம் அவன் ஊரில் இல்லை, கோயமுத்தூர் சென்றிருக்கிறான். அவன் சொன்ன செய்து வீட்டு வாதியார் சொல்லி வைத்த மாதிரிக்கு எல்லா விஷயங்களும் கவனித்து கொண்டார். தாம்பரம் சானிட்டோரியம் மின்தகன மேடைக்கு சவத்தை எடுத்து சென்றார்கள். சிறு குவளை ஒன்றில் அப்பாவின் அஸ்தி அவனிடம் ஒப்படைத்தார்கள். வீட்டு வாத்தியார் சடங்குகள் முடித்து அதனை வங்கக்கடக்கு அனுப்பி வைத்தார். தெலுங்கு மாமி மெஸ்ஸில் குளியலும் சாப்பாடும் ரெடி. எல்லாம் காசு காசு மட்டுமே. வீட்டு வாத்தியார் மிலிட்ரி ஆஃபீஸ் கணக்கா எப்படியெல்லாம் வேலை செய்கிறாய் என்பதை அவன் கூர்ந்து கவனித்தான். நன்கு இருட்டு விட்டது. தந்தை மறைவுக்கு 2 நாள் காரியங்கள் முடிந்து போயின. நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆத்துக்கு போகலாம். உங்கள் ஹவுஸ் ஓனர் திருப்பதிக்கு ஆண்டு நிறைவே முடிஞ்ச கையோட பேர குழந்தைய கூட்டிட்டு போயாச்சு. வெங்கடாச்சலபதியை நாளைக்கு சேவிக்கிறா. வாத்தியார் அவனிடம் சொல்லி முடித்தார். அந்த ஏழுமலையானுக்கும் கஷ்டங்கள் பலது இருக்கலாம். அவன் அவள் அவன் தாய் பெண் மாப்பிள்ளை இன்னும் ஒரு சிலரோடு அவன் தன் வீடு நோக்கி புறப்பட்டான். ஹவுஸ் ஓனர் வீடு பூட்டி கிடந்தது. வீட்டு வேலைக்காரி அவன் வீட்டை கழுவிட்டு கொண்டிருந்தாள். அப்பா போயிட்டார், எனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்கிறா. அவன் வேலைக்காரியின் கால்களை தொட்டு எழுந்தான். இக்கணம் மனம் எத்தனை லேசாக உணர்கிறது. அவன் மனதிற்குள் சொல்லி கொண்டான்.